வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்வதற்காக நாடு முழுவதும் சோதனை நடத்த உத்தரவு. வாக்கு வேட்டைக்காக வடக்கில் உள்ள சில தமிழ் அரசியல்வாதிகளும் ராஜபக்சக்களின் சகோதரர்களாக மாறி இனவாதத்தை கையில் எடுத்துள்ளதாக அமைச்சர் சந்திரசேகர் குற்றச்சாட்டு. சர்வதேச அரங்கில் தலைகுனிந்தது இலங்கை, முகமூடி விலகியது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு வந்துள்ள கொலை மிரட்டல் தொடர்பில் பூசா சிறைச்சாலையில் உள்ள 2 சந்தேக நபர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பெற கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுரவிடமிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் உத்தரவு ஒன்றை பெற்றுள்ளது. அதன்படி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தனது பதவியில் உத்தியோகபூர்வ கடமைகளை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு துறை இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தேசபந்து தென்னக்கோனின் ஹோந்த்கரவில் உள்ள வீட்டிற்கு சென்ற 2 மூத்த காவல்துறை அதிகாரிகள் பாதாள உலக குழு தலைவர் காஞ்சி பாவனி இம்ரானிடமிருந்து அவருக்கு அச்சுறுத்தல் வரக்கூடும் என்று முன்னர் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள காஞ்சி பாவனி இம்ரான் தென்னக்கோனை கொலை செய்து தனது நெருங்கிய கூட்டாளிக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் மேலும் கூறியுள்ளனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்வதற்காக நாடு முழுவதும் 10 சந்தேகத்திற்கிடமான இடங்களில் சோதனை நடத்தப்பட உள்ளது. இருந்தபோதிலும் இதுவரை அவர் குறித்த எந்த தகவலும் இல்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. மாவரம், மண்டிய, கிரிபத்கொட, கிரிவெள்ள, நீர்கொழும்பு, கம்பகா, கெலனி, வத்தலை உள்ளிட்ட 10 பகுதிகளில் இவ்வாறு சுற்றி வளைத்து சோதனையிடப்பட்டுள்ளதாக திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிரசன்ன ரணவீரவை தேடுவதற்காக பல்வேறு மாறுவேடங்களில் பல புலனாய்வு குழுக்கள் பல பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பாதாள உலக தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்படும் இஷாரா செவந்தியை கண்டுபிடிக்க நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 20 இடங்களில் தேடுதல் நடத்தப்பட்ட போதிலும் அவர் பற்றி எந்த தடயமும் கிடைக்கவில்லை என ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் இருவரையும் கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மார்ச் மாதம் 7ஆம் திகதி முதல் காணாமல் போயுள்ளார். 2 மாதங்களுக்கு மேலாக அவர் கைது செய்யப்படவில்லை. பிப்ரவரி 19ஆம் திகதி முதல் இஷாரா செவந்தி காணாமல் போயுள்ளார். மேலும் 2 மாதங்களுக்கு மேலாக அவர் கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் 370 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் 149 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 115 பேரும், கஞ்சா போதைப் பொருளுடன் 105 பேரும், கஞ்சா செடிகளுடன் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 144 கிராம் 776 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும், 306 கிராம் 436 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும், 418 கிராம் 854 மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளும், 500 கஞ்சா செடிகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட தொலைபேசி அழைப்பு தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அத்துடன் தமக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதனால் உரிய பாதுகாப்பை வழங்குமாறு கோரி பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு தேசபந்து தென்னக்கோன் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் போதைப் பொருள் வர்த்தகரான கஞ்சி பானை இம்ரானினால் தேசபந்து தென்னக்கோனை கொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யுத்தம் நிலவிய கால பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் வசமிருந்து இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட பொதுமக்களின் தங்கம் மற்றும் வெள்ளி பதில் போலீஸ் மா அதிபரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பதில் போலீஸ் மா அதிபரால் பெற்றுக்கொள்ளப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி என்பவற்றின் பெறுமதி நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையூடாக மதிப்பிடப்பட்டதன் பின்னர் அவற்றை இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை அடையாளப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் பொருட்களை பொதுமக்களிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது.
பல்கலைக்கழகங்களில் புதிய மாணவர்களுக்கு எதிரான துன்புறுத்தலை நிறுத்துவதற்கு ஜேவிபியினர் மாணவர் செயற்பாட்டாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அதிவேக நெடுஞ்சாலைகள் அமைத்ததுக்காக எங்களை விமர்சித்த ஜேவிபியினர் மேதின பேரணிக்கு மக்களை அந்த அதிவேக நெடுஞ்சாலை வழியாக கொழும்புக்கு அழைத்து சென்றதோடு அந்த ஆதரவாளர்கள் தங்கள் வாகனங்களை அதிவேக நெடுஞ்சாலையில் நிறுத்தி உணவு உட்கொண்டுள்ளனர். இது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. பல்கலைக்கழகங்களில் புதிய மாணவர்களுக்கு எதிரான துன்புறுத்தலை நிறுத்துவதற்கு ஜேவிபியினர் மாணவ செயற்பாட்டாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை நிறுத்திய பிறகு நாட்டில் கல்வியை மேம்படுத்த முடியும் என்றும் கட்சிக்குள் உள்ள பிரச்சினையை தீர்த்த பிறகு நாட்டின் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்றார். வாக்கு வேட்டைக்காக வடக்கில் உள்ள சில தமிழ் அரசியல்வாதிகளும் ராஜபக்சக்களின் சகோதரர்களாக மாறி இனவாதத்தை கையில் எடுத்துள்ளதாக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குற்றம் சாட்டினார். எனவே வடக்கிலும் தெற்கிலும் மக்களை பிரித்தாலும் இனவாதத்தை தோற்கடித்து முன்னோக்கி செல்ல தேசிய மக்கள் சக்திக்கு இம்முறை தமிழ் மக்கள் பேராதரவு வழங்க வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்தார். இன ஒற்றுமையை ஏற்படுத்தினால்தான் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். எனவேதான் இந்த விடயத்திற்கு முன்னுரிமையும் முக்கியத்துவமும் வழங்கி செயற்பட்டு வருகின்றோம். இந்த நிலையில் வாக்கு அரசியலுக்காக மக்களை பிரித்தாளும் அரசியலை ராஜபக்ஷ அணி தெற்கில் முன்னெடுத்து வருகின்றது. கடந்த காலங்களில் மக்கள் பாடம் புகட்டியும் இவர்கள் திருந்துவதாக இல்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதேபோல வடக்கில் உள்ள சிலரும் ராஜபக்சக்களின் சகோதரர்களாக மாறி மக்களை பிரித்தாளும் பிரச்சாரத்தை செய்கின்றனர். வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்காக எமது அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ள வேலை திட்டங்கள் பல இருக்க எதுவுமே நடக்கவில்லை என்ற தோணியில் பிரச்சாரம் செய்கின்றனர். ஆனால் வடக்கிலும் தெற்கிலும் இனவாத அரசியலுக்கு மக்கள் இனியும் இடமளிக்க மாட்டார்கள் என்பது உறுதி. அதற்கான மே 6ஆம் திகதியும் வழங்க வேண்டும். வடக்கிலிருந்து இந்த செய்தி தெளிவாக செல்ல வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்தார். இதேவேளை தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் இதுவரை காலமும் தீர்க்கப்படாத தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு நிச்சயம் தீர்வு காணப்படும். ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டோர் இந்த விடயம் தொடர்பில் கூடிய அக்கறையுடன் செயற்பட்டு வருகின்றனர் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேலும் குறிப்பிட்டார். கடந்த காலத்தில் இடம்பெற்ற பாரியளவிலான 15 ஊழல் மற்றும் மோசடி சம்பவங்கள் தொடர்பில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. விசாரணை செய்யப்படாத முறைப்பாடுகள் தொடர்பான ஆவணங்களை ஆராய்ந்த பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆணைக்குழு குறித்த முறைப்பாடுகள் தொடர்பில் மிகவும் சிக்கலான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கடந்த காலத்தில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் 300 முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த அமைச்சர்கள் மற்றும் அவர்களது அரசியல் நண்பர்கள் பலர் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புள்ளதாகவும் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. RSF உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டு எண் 2025 இலங்கை 109 நாடுகளில் 139வது இடத்தில் உள்ளது. பத்திரிகை துறையை நடைமுறைப்படுத்துவதற்கான நிலைமைகள் கடினமானவை அல்லது மிகவும் தீவிரமானவை என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் குறியீட்டின்படி இலங்கை கடந்த ஆண்டின் 150வது தரவரிசையிலிருந்து முன்னேறியுள்ளது. நோர்வே மற்றும் எஸ்டோனியா RSF உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டு எண் 2025 நல்ல நிலைமைகளுடன் முன்னிலை வகிக்கின்றன. அதே நேரத்தில் சீனா, வடகொரியா என்றும் எரித்திரியா ஆகியவை பத்திரிகை சுதந்திரத்தில் மிக மோசமான சரிவை பதிவு செய்த நாடுகள். பத்திரிகையாளர்களுக்கு எதிரான உடல் ரீதியான தாக்குதல்கள் பத்திரிகை சுதந்திரத்தின் மிகவும் வெளிப்படையான மீறல்கள் என்றாலும் பொருளாதார அழுத்தமும் ஒரு பெரிய மிகவும் நச்சு வாய்ந்த அங்க பிரச்சனையாகும் என்பதை குறியீடு சுட்டிக்காட்டுகிறது. RSF உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் பொருளாதார குறிகாட்டி இப்போது முன்னோடியில்லாத மிகவும் மோசமான குறைந்த மட்டத்தில் உள்ளது. ஏனெனில் அதன் சரிவு 2025 தொடர்ந்தது. இதன் விளைவாக உலகளாவிய பத்திரிகை சுதந்திர நிலை இப்போது குறியீட்டின் வரலாற்றில் முதல் முறையாக கடினமான சூழ்நிலை என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது.